வணக்கம் நண்பர்களே. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட படம்னா சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை, அதாவது குடும்பங்களே வந்து கொண்டாடும் வெற்றியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவரோட படம் எல்லாமே கமர்ஷியலாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் முறையாக இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து ஒரு படத்தை கூலி படத்தை வந்து ஏ சர்டிஃபிகேட்னு கொடுத்ததில் என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ சென்டரில் வேணால் உங்களுக்கு பெருசாக நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸு ஹவுஸ்ஃபுல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பட் பிஎன்சியில் வந்து சத்தியமாக பெருசாக பார்க்க முடியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்கள தான் வந்து தேட்டருக்குள்ளே விடுவாங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா குடும்பத்தோடு போய் தான் வந்து மோஸ்ட்லி வந்து சூப்பர் ஸ்டார் மூவி வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. இப்போ என்னென்னா இப்போ ஜெயிலராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த சில படங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஃபேமிலியோட குடும்பத்தோடு போய் பார்த்துருப்போம். இன்னும் சொல்ல போனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போது நான் ஒரு புக் பண்ணுறேன்னா என் ஃபேமிலிக்கு சேர்த்த புக் பண்ணுவேன். பிகாஸ் தலைவர் படம் ஃபேமிலியோடு பார்ப்பாங்க. அதாவது உங்களுக்கே தெரியும் என்னென்னா சின்னவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் ஆட வச்சவர் நம்ம சூப்பர் ஸ்டார். அப்படி நம்பி தான் வந்து சத்தியமாக சொல்கிறேன் எல்லாருமே எதிர்பார்த்தா இந்த ஒரு படம் தான் கூலி. பட் இந்த 18 வயசுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் ஏ சர்டிஃபிகேட் வரணுன்னே நிறைய பேரோட மைண்ட் செட்டில் என்னென்னா ஓடிடி வந்தோடனே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் நிறைய பேர் போயிட்டாங்க. சில பேர் என்னென்னா சரி நம்மளாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து போவாங்க. ஸோ டெஃபினட்டாக போவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஃபேன்ஸு அதுக்கப்புறம் 18 and above, ஸோ தலைவர் பிடிக்கிறவங்க எல்லோரும் போய் பார்ப்பாங்க. பட் அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலிக்கு சராசரியாக ஒரு 4 பேர் டிக்கெட் புக் பண்ணுற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் 4, 10 அப்படி சொல்லி புக் பண்ணுவாங்க. இப்போது 4 டிக்கெட்டில் 3 டிக்கெட் அவங்க போயிரு, ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணுவாங்க. பிகாஸ் ஃபேமிலியோட வர முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி 1000 கோடி அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதே வந்து என்னென்னா ஒரு கமர்ஷியல் ஃபிளிக்காக குடும்பத்தோட சத்தியமாக சொல்கிறோம் 1000 கோடி அசால்ட்டாக அடிக்கலாம். இல்லைன்னு சொல்லுது. அதாவது ஜெயிலருக்கே 650 அப்படிங்கும்போது டெஃபினட்டாக 2 வருஷம் கேப் வச்சல. ஸோ 1000 கோடி டச் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஏபிசி 3 சென்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்சியில் சத்தியமாக பெருசாக வந்து கூட்டங்கள் இருக்காது. இல்லை என்னென்னா அந்த 10ல் இருந்து அந்த 15 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபேன்ஸ் வருவாங்க. அதாவது சூப்பர் ஸ்டாருக்குன்னே வருவாங்க. அதே போல் சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை அப்படிங்கிறது நான் வந்து தாய்மார்கள் அதிகமாக சொல்கிறேன். அம்மா, தங்கச்சி, அக்கா, ஒய்ஃபு, இப்படி பல பேர் சொல்லலாம். சத்தியமாக சொல்கிறேன், லோகேஷ் வந்து அவர் நல்லா எடுக்கிறாரு, நான் தப்பு சொல்லலை. பட் பெரும்பாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வர்றதுக்கான படம் இது வரைக்கும் அவர் எடுத்ததே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லியே வந்து கிரேட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி எடுத்தாலும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஏப்பா சூப்பர் ஸ்டாரை நீங்கள் இயக்கிறது எதுக்கு? ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு தானே. அதான் நெல்சன் வந்து கரெக்டாக விவரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வர்றதுக்கான செட் வந்து பண்ணிக்கிறாங்க. இதை நான் ஏன் ஒரு ஆதங்கத்தோடு சொல்கிறேன் அப்படின்னா, என் ஃபேமிலியோட போய் இன்றைக்கி தலைவருப்பு நம்ம பார்க்க முடியல, அது ஆதங்கம் தானே. கண்டிப்பாக ஓடிடியில் தான் உட்காந்து பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை இயக்கிருக்காரு, அதெல்லாம் வந்து நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். தலைவர் வந்து வேறு பரிமாணத்தில் காட்டுறீங்க, அதெல்லாம் ஃபைன். பட் இருந்தாலும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிறது இந்த கூலி படத்துக்கு இல்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.